ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போகுது. பார்த்தவொடனே அவ்வளோ கோவங்கள் வருது. ஏவா அப்போ உங்களுக்கு முத்துக்குமரன் தான் பலியாடு இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து உள்ளே வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்மளுடைய சௌந்தர்யாவை இங்கே வாமா, உனக்கு தான் ஒரு பெரிய ஹக் கொடுக்கணும், நீ வந்துட்டு உடஞ்சிடாத, வெளியிலேருந்து நிறைய பேர் உனக்கு ஹக் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முத்துக்குமரை வந்துட்டு முத்துக்குமரா உனக்கு தான் உள்ளுக்குள்ளேயே நிறைய பிஆர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சது. அதான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, ஏன் பாசிட்டிவாக இருந்துட்டு போகலாமே, ஒரு 4 நாள் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செம்மகாண்டாக இருந்திருக்கும். பாசிட்டிவாக இருக்கலாம், 4 நாள் தான் இருக்குது, யாரையும் கலாய்க்க வேணாம் அப்படின்ட்டு முத்துக்குமர் நாங்கள் வந்து டவுன் பண்ணுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தனியாக போய்ட்டு முத்துக்குமர் கிட்டே பேசியிருக்காங்க. இதை சுனிதா ஒரே வார்த்தை கேட்டாங்க, நீ என்ன சொன்ன, ஒரு கெஸ்ட்டாக வரும்போது எதுக்கு நீ நம்ம பண்ணுற அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க. சுனிதா, நீ கெஸ்ட்டாக வந்திருக்க, கெஸ்ட்டாக வரும்போது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பண்ணலாம், நான் அந்த மாதிரி கிடையாது, நான் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும் வந்திருக்கேன், யாரையும் நான் வந்து கீழே இருக்கணும் நான் வரல அப்படின் போது, அப்படியா அப்புறம் எதுக்கு முத்துக்குமர் நான் பணம் கேட்கவும் மூஞ்சி செத்து போச்சு. அவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, செம்ம காண்டாகுது சார். அதை கூட விடுங்க சார், ஃபேட்மேனுக்கில் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேட்மேன் வந்து செம்ம காண்டாகிட்டு நைட்டில் சாப்பிடலையா அவர். ஆடா பாவம் மனுஷன் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுன்ற ஒரு வார்த்தை, அதாவது இது வந்து எல்லா சீசனிலும் நடக்கிற விஷயம். இது இவ்வளோ பெருசாக ஆக்குவாங்கப்பா. ஏன் ஆக்குறாங்கன்னா, சௌந்தர்யாவுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் கிடையாதுங்க. முத்துக்குமரன் எதிரிக்கு எதிரி நண்பன், அந்த மாதிரி கதை தான். அதனால் வந்துட்டு அங்கே சௌந்தர்யாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டில் வருது. நாளைக்கு இந்த பிக் பாஸ் கேம் முடிஞ்சுன்னா யார் யாரும் எங்கெங்கே போயிடுவாங்க, இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம காலகாலமாக பார்க்குற விஷயங்கள். என்ன சொல்கிறாங்க, முத்துக்குமர் கூட விடுங்க சார், எனக்கு செம்ம கோமு வெளியில் என்னை வந்து ஜாக்லின் வச்சு செஞ்சுட்டாங்க சார், ஜாக்லினோட பிஆர்ஸ்லாம். என்னை நான் அன்றைக்கி வந்து நடிகை சொன்னேன் சார், அந்த நடிகை சொன்னதுக்கு நீ தான் நடிகைன்னு என்னை போட்டு கலாய்க்கிறாங்க சார் அப்படின்னாங்க அவங்க. ஏம்மா, உனக்கு தனிப்பட்ட முறையில் ஜாக்லின் மேலே இருக்குன்னா நேற்று நீ வந்தவொடனே ஜாக்லினை தாக்கியிருக்கணும், எதுக்கு முத்துக்குமரை தாக்கிறீங்க? அப்போ முத்துக்குமர் உங்களுக்கு நான் பலியாடா? இப்போ வந்து ஃபேட்மேன் கிட்ட வந்து பேசி முடிச்சிட்டாங்க. இப்போது எல்லாமே ஓவர் தனித்தனியாக வந்து பேசுகிறாங்க. ஆனால் சபையில் வந்து உடச்சது, சபையில் வந்து பேசுனது, இது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். வந்து இந்த மனுஷன் வந்து அங்கே நின்று கேட்டார், அவங்க எம்எல்ஏ அனுபவிச்சிருக்கிறதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு. முதல் இந்த மாதிரி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விளையாண்ட 24 பேரில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒருத்தருக்கு ஃபேன் ஆகிறது எவ்வளோ பெரிய விஷயம், அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். உங்களை இது வரைக்கும் நினச்சிருப்பாங்களா, இல்லை சௌந்தர்யாவை இது வரைக்கும் யாராவது நினச்சிருக்காங்களா நீ ஜெயிக்கணும்னு? ஒருத்தரை சொல்லுங்கள். ஏன் வந்து முத்துக்குமர் சொல்கிறாங்க, அங்கே தான் நிற்கிறாப்புல. காசு கொடுத்து நீங்கள் எதை வேணால் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை வாங்கவே முடியாது. நீங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே ஜாக்லின் மேலே இருக்கிற கட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் ஜாக்லினே தான் தாக்கியிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, பலியாடு மாதிரி. ஏன்னா முத்துக்குமரனை தாக்குனா எப்படி, முத்துக்குமரை தாக்குனா தனியாக திரும்ப பேசும்போது அவர் சாந்தமாயிடுவார், அதுக்கப்புறம் அதை வந்து கடந்து போயிடுவார். ஆனால் இதே ஜாக்லின் கிட்டே பேசினா ஜாக்லின் விட மாட்டாங்க, வச்சு செய்வாங்க. அந்த பயம், ஜாக்லின் மேலே பயம் இருக்குது, அதனால் முத்துக்குமரனை பலியாட யூஸ் பண்ணிங்க. சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வரவங்க எல்லாருமே முத்துக்குமரனை இவ்வளோ அட்டாக் பண்ணுங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு அதை தான் சொல்கிறேன், போன வாட்டி 8 பேர் கொடுத்தாங்க திராஸ்க்கு, அது இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ரணகல பூமியாக இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களே யோசிச்சிருப்பாங்க, ஆடாடா நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டோமே, இவங்களை முதல் 8 பேர் உள்ளே இறக்கிட்டு இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.